வணக்கம் உறவுகளே. உங்களுக்கு அரசு வேலை இல்லையா? கவலை வேண்டாம், நான் இருக்கிறேன். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், நிச்சயமாக வேலை கிடைக்கும். யாருக்கும் தெரியாத வேலைவாய்ப்பு உங்களுக்கு வழங்குகிறேன். தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணிகையிலேருந்து கால்பல் பண்ணியிருக்காங்க. இது 38 மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் நீங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்க அப்ளிகேஷன் போட்டு நீங்க வந்து அங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, ஒரு 1 இயர், 2 இயர் வந்து ஒர்க் பண்ணிட்டு, நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்க சொந்த மாவட்டத்துலேருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறலாம். அதனால ரொம்ப தொலைவா இருக்கு. இத ஏன் நம்ம அப்ளை பண்ணிட்டு அப்படின்லாம் நினைக்காதீங்க. கூர்க்கா பணியிடம் வந்து எழுத படிக்க தெரிந்தா போதும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இரவு காவலர் 2 பணியிடம் இருக்கு. சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் முதன்மை திருக்கோயில்ல தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பணியிடம் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கொடைக்காரருக்கு வந்து தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாலை கட்டி மாலை கட்ட தெரிஞ்சவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ் புலவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில லிட்ரேச்சர் அல்லது எம்ஏ அல்லது எம்.லிட் அப்படிங்கிறத படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓட்டுநர் பணியிடம் வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இலகுரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்து செவிலியர் வந்து ஒரு பணியிடம் வந்து இருக்குது. அதுக்கு வந்து டிப்ளமோ இன் நர்சிங் இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கணினி இயக்குபவர் வந்து 2 பணியிடம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் முடிச்சிருக்கணும் மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து துப்புரவு பணியாளர் வந்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தட்டச்சர் டைப்பிஸ்ட்க்கு வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, டைப் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ஹையர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பல வேலை அப்படிங்கிற மல்டி டாஸ்கிங் போஸ்டிங் வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததுன்னா பலவேலை வேணு கோபாலபுரம் அந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, பலவேலைக்கு வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காவலர் ஒரு போஸ்டிங் இருக்கு. தமிழ் எழுத படிக்க தெரியணும். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு டைப்பிஸ்ட் போஸ்டிங் வந்து குபகோயில் திருவாலங்காடுல இருக்குது. அங்க வந்து நீங்க 10th முடிச்சுக்கணும். டைப்பிஸ்ட் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து குறைஞ்சபட்ச வயசு வந்து பார்த்தீங்கன்னா, 1/10/2025 பிரகாரம் 18 வயசுலேருந்து 35 வயசுக்கு மேற்பட்டவரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கோயில்ல அப்ளிகேஷன் குடுக்குறாங்க. அதேமாரி இந்த வெப்சைட் டிஎன்ஹெச்ஆர்சி அப்படிங்கிற இந்த வெப்சைட்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் இருக்கு. இத டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.